ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே அதிகாலையில் உம்மை தேட வந்திருக்கிறோம். அதிகாலை தேடுகிற இந்த குறைந்த நபராக இருப்பினும் கர்த்தர் அவங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை, பராமரிப்பை, அதிசயத்தை நீ செய்து தேடுகிறவர்களுக்கு நீர் எவ்வளவு சமீபமாக இருக்கிறீர் என்று உலகம் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து 1 மணி நேரமாவது நாங்கள் ஜெபிக்கிறோம், 1/2 மணி நேரமாவது நாங்கள் விழித்து எழுந்து ஜெபிக்கிறோம். அதனால எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து திரளாய் வரட்டும் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காணும்படி உதவி செய்யும். எபினேசரே உமக்கு நன்றி, இம்மானுவேலரே உமக்கு நன்றி, யெகோவா ஈரே உமக்கு நன்றி, யெகோவா ரஃபா உமக்கு நன்றி, யெகோவா ஷாலும் உமக்கு நன்றி, யெகோவா டிஸ்கெனும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இது செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்வோம். கர்த்தாவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவ கிருபை என்றும் உள்ளது. அந்த பாடலை நாம் சில சரணங்கள் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடினில் அவரின் பாதையின் மொழியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடினில் அவரின் பாதையின் மொழியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார்
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காது போகும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கைகளிலே, வேதாகமும் ஒரு கைகளிலே, சத்தியத்தை ஒரு கைகளிலே வைத்து, ஆட்டுக்கூட்டான ரத்தத்தை இன்னொரு கைகளிலே வைத்து இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யும். இப்பொழுதும் எல்லா பலவீனங்களோடு, வியாதிகளோடு, சுகவீனங்களோடு, சரும வியாதிகளோடு, சுகவீனங்களோடு, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பீராக. வறுமையில் இருக்கிறவர்கள் பஞ்சத்தை காணாதிருக்கட்டும் அப்பா. வீடு வாசல் இழந்தவர்களுக்கு கர்த்தர் நிரந்தரமான வீடு வாசல் ஏற்படுத்துகிறது. மழையினாலே தண்ணீர் புகந்து ஏற்படுகிற உபாதைகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பீராக. போக்கிலும் வரத்திலும் தெய்வ கிருபை இருக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் இருக்கிறேன்ப்பா. கர்த்தர் ஏற்ற சமயத்தில் அவளுக்கு நல்ல வரன்களை கொடுப்பீராக. குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்கள் பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம், கணவன் மனைவிக்காக செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். ஆண்டவரே, நல்ல ஞாபக சக்தியும் நல்ல பலனையும் கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உயர்ந்து வர நல்ல வேலை கிடைக்க, நல்ல உயர்வு கிடைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்ம எல்டர்ஸ்க்கு ஆண்டவர் எப்படி, முதியவர்களுக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகிறார், அவர்களை குறித்து அவருடைய திட்டம் என்ன என்பதெல்லாம் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய திட்டம் அதுதான். இந்த கடைசி காலங்களிலே அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய திட்டம். அதனால தான் கர்த்தர் என் மனதிலே அந்த வாஞ்சியை போட்டு உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. இன்றைக்கு இன்னொரு பெரியவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் ரிலேட்டிவாக இல்லைனாலும் கூட அவரை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 14th chapter 9ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்னென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். God promised அப்படின்னு போட்டுக்குங்க. கர்த்தர் என்ன சொன்னாராம்? நீ கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். அப்போது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருடம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவனா இருக்கிறேன். 45ல அந்த ப்ராமிஸை கர்த்தர் கொடுத்தாராம். இப்போ அவருக்கு வயசு 85, 55, 65, 75, 85, 40 years. 85 வயசுல அவர் என்ன சொல்றார் பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் ஆயுசு நாட்கள்லாம் இவ்வளவுதான், இவ்வளவு வரைக்கும் நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லி நம்ம மனதில் ஒரு தவறான விதைய பிசாசு விதைத்திருக்கிறான். வெள்ளத்தின் மிகுதியால் அல்லது என் ஆயுசு நாட்கள் 70.
பெலத்தின் மிகுதியால் 80 இல்லை. நீங்க அதை தயவு செய்து உங்க ரிட்டையர்மெண்ட் பீரியட் 60 அதெல்லாம் உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. இன்று கிறிஸ்து பிறப்பிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் இங்க பாருங்க. அவர் சொல்றாரு, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. 45 வயதுல இருந்த பெலன் 85 வயதிலும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஸ்ட்ராங். ஐ ஆம் ஸ்ட்ராங். இதுதான் உன் மனதுல அப்படியே பதினும். 45 வயதுல நீங்க எப்படி ஓடி ஆடி வேலை செய்தீங்களோ, எப்படி குடும்பத்தை நடத்துனீங்களோ, எப்படி வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ, எத்தனை பிரயாணங்கள், எத்தனை டிராவல், எத்தனை அடி வாங்கினோம் இல்ல, எத்தனை சுமையை சுமந்தோம், எவ்வளவு கடினமா உழைத்தோம், எத்தனை கிலோமீட்டர் நடந்தோம், இவையெல்லாம் நீங்க பாருங்க. 45 அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இவங்க மனதுல இன்னும் ஆழமா எழுதணும். நான் திரும்ப ஒரு 3 முறையாவது நான் சொல்றேன். நீங்க நல்லா உங்க மனதுல மாத்திரம் அது இருத்துங்க. என்ன இருத்தணும்னா, எனக்கு மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. 45 வயதுல இருந்த பெலன் 85 வயதிலும் இருக்கிறது. சொல்லுங்க. 45 வயதில் இருந்த பெலன் 85 வயதிலும் இருக்கிறது. 45 வயதில் இருந்த பெலன் எனக்கு 80 வயதிலும் இருக்கிறது, 70 வயதிலும் இருக்கிறது, 60 வயதிலும் இருக்கிறது, 75 வயதிலும் இருக்கிறது, 65 வயதிலும் இருக்கிறது. இதை டெய்லி ஒரு முறையாவது நீங்க சொல்லுங்க. எனக்கு 45 வயதில் இருந்த பெலன் இப்பொழுதும் 85 வயதிலும் இருக்கிறது. என்ன சொல்றான்? இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு பாருங்க. ஸ்ட்ராங் லெக்ஸ், ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ், ஸ்ட்ராங் மைண்ட், ஸ்ட்ராங் சோல், ஸ்ட்ராங் பிசிக், நல்ல சரீரம், நல்ல பலனுள்ள சரீரம், பலனுள்ள கால்கள், பலனுள்ள கைகள், நல்ல கண்கள், தெளிவான கண்கள். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம மனதுல நம்ம சைக்காலஜியா எழுதணும். இல்ல எனக்கு ஐ ஆம் ஸ்ட்ராங், நான் வீக்கே இல்லை, என்னால் நடக்க முடியாது, என்னால் பார்க்க முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னால் உபவாசிக்க முடியாது, என்னால் சாப்பிட முடியாது, என்னால் தூங்க முடியாது, என்னால் எக்ஸசைஸ் செய்ய முடியாது. முடியாது என்ற வார்த்தையை உங்க அகராதியிலிருந்து எடுத்து போடுங்க. இவன் பாருங்க, போக்கும் வருத்தமா இருக்குன்னா நல்லா போறேன் வரேன். மோசே ஒரு காலகட்டத்துல 120 வயதுல அவர் நூற்றுக்கு மேல வயதுல அவர் சொல்லுகிறார், என்னால் இப்போது போக்கு வருத்தமா இருக்க முடியல, நான் கானாலுக்குள்ள என்னால் உங்களை கொண்டு போக முடியாது. எந்த வயதுனா ஆல்மோஸ்ட் 120 இயர்ஸ். அதனால நீ காலேப், யோசுவா, நீங்க தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அவன் மனதுல ஒரு தாழ்வு எண்ணம் வந்து விட்டது. இல்லைன்னா என்னால் முடியாது. ஆனா ஆண்டவர் அவரை குறித்து மோசே குறித்து சொல்லும் பொழுது அவர் கண்கள் இருளடையவில்லை. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அவரை அடக்கம் பண்ணுகிறாங்க. ஆண்டவர் தான் அவரை அடக்கம் பண்ணுகிறார். அவர் சொல்லும் பொழுது இல்ல, அவர் கண்கள் மங்களாக கூட இல்லை என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். மோசே குறித்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் இருக்கிறது. திரும்ப முன்னொரு சென்டென்ஸ். 45 வயதில் இருந்த பெலன் எனக்கு 85 வயதிலும் இருக்கிறது. சொல்லுங்க. 45 வயதில் இருந்த பெலன் இப்போது எனக்கு 80 வயதும் இருக்கிறது. அதனால என்ன கேட்கிறாருன்னா அவரு, ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், மலைநாட்டை எனக்கு தாரும்.
அதுக்கப்புறம் இந்த மலைநாட்டு எனக்கு தாரும் என்று சொல்லிட்டு அங்க ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உன்னென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பீரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். அப்படியே யோசுவா எப்படன் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். நான் மலை தேசத்தை போய் சண்டை போடுவேன். எனக்கு ஒரு 85 வயசுல மலையை ஏறி ஃபைட் பண்ணோம்னா கர்த்தருடைய பலனும் அவன் தன்னம்பிக்கையும் மனதுல ஒரு தைரியமும் எவ்வளவு இருந்திருக்கும். இன்னைக்கு அதுதான் நமக்கு வேணும். மனதுல தைரியம், தன்னம்பிக்கை, அசைக்க முடியாத கர்த்தர் மேல நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கை, தன் மீது தன்னம்பிக்கை, அதோடு கூட ஒரு பெரிய கனவு. என்ன கனவுனா, இந்த இலக்கை நான் அடைவேன். அன்னைக்கு எனக்கு அந்த மலைநாட்டை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நான் 85 வருஷம் வரைக்கும் அந்த மலைநாட்டை நான் பார்க்கல. ஆனா நான் 85 வயசுல அந்த மலைநாட்டில நான் போய் இருப்பேன், அதை பிடிப்பேன், அதை எனக்கு நான் சொந்தமாக மாற்றுவேன். நான் கேட்கிறேன், நான் இப்போ உங்களுக்கு கேட்கிறேன், பெற்றோர்களாகி நீங்க உங்களுக்குள்ள ஒரு கோல் செட் பண்ணுங்க. என்ன கோல் தெரியுமா? நான் இந்த வயசு வரைக்கும் நிச்சயமா வாழ்வேன். உங்களுக்கு என்ன வயசு வேணுமோ, ஆயுசு நாட்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை செட் பண்ணுங்க. நான் 85 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன். இன்னைக்கு நம்ம அதுதான் பேசிக்கொண்டிருக்கோம். 85 வயசு வரை வாழ்வேன். எனக்கு அந்த மலை போன்ற பெரிய காரியங்கள்லாம் எனக்கு நடக்கணும். அப்படி சொல்லுங்க. மனசு தளரவே விடக்கூடாது. யோபுக்கு வந்ததை விடவா நமக்கு பெரிய போராட்டங்கள் வரும். யோபுவின் வாழ்க்கையில கடைசி அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டா உங்களுக்கு தெரியும். யோபு அவர் எத்தனை வருஷம் அவர் உயிரோடு இருந்தார்? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார். இதற்கு பின்பு, நான் இது ஏற்கனவே ஒரு தடவை உங்களிடத்துல நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இதற்கு பின்புனா அந்த உபத்திரவத்திற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்தாராம். என்ன பெரிய உபத்திரவம் பார்த்தீங்களா? எல்லாம் இழந்தான், சொத்தை இழந்தான், உடைமைகளை இழந்தார். ஆடு மாடு கழுதைகள் மற்றும் ஒட்டகங்கள் எல்லாம் இழந்து போனாங்க. பிள்ளைகள் எல்லாம் இழந்து போனாங்க. மனைவி மாத்திரம் இருந்தாங்க. மனைவி கூட என்ன சொன்னாங்க? தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு என்று சொல்லி தனியே போய் அவங்களும் அவர் கிட்ட கூட போகாம இருந்துட்டாங்க. நண்பர்களும் பக்கத்துல கூட வரல. எல்லாம் தனிமையா விடப்பட்ட சூழ்நிலையில அந்த எல்லாம் அந்த பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து என்டியோர் பண்ணிட்டு காத்திருக்கிறார். என்ன காத்திருக்கிறார்? அவர் சொல்லும் போது அந்த வசனங்களா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை, அதாவது நினைக்க கூட முடியாத, கிரகிக்க முடியாத, யூகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் இருக்கிறார். இந்த உலகத்துல பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு பின்னாடி எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 140 ஆண்டுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை நீங்க விட்டுற போறீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி, எண்ணி முடியாத காரியங்களையும் கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் செய்வார் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்க போகிறோமா? பாருங்க, இழந்தது எல்லாவற்றையும் கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாருன்னா, அவன் வேண்டுதல் செய்தான். யாருக்காக வேண்டுதல் செய்தான்? அவன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். 10ஆம் வசனம், யோபு 42:10. ஜோப் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையா அவருக்கு கொடுத்து, முன்னிருந்து 2 தனையா கொடுத்தாருன்னா
நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்னு தெரியல, அதையும் ரெண்டத்தனையா கர்த்தர் கொடுத்திருப்பார். 140 வருஷம் முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாம் டபுள் டபுளா கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இதை விட உங்களுக்கு என்ன சாட்சி பைபிள்ல வேணும்? இன்னொரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்லட்டும். ரூத்து ரொம்ப ரொம்ப வேதனையோடு வராங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி என்ன மாறா என்று சொல்லுங்க. அவளுடைய புரிதல் படி என்ன சொல்றார்? நிறைவுள்ளவனாய் போனேன். ரூத் 1:21 நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வரப்பண்ணினார். 20 நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துவில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வதா என்று கேட்டதுக்கு கர்த்தர் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? பலன் என்ன தெரியுமா? பாருங்க, கடைசி அதிகாரம் 4 15 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 14 அப்போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவுது, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். அடுத்த வசனம், நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். இதுல இந்த வார்த்தை என்னன்னு புரியுது உங்களுக்கு? நல்லா கவனிச்சிங்களா? திரும்ப வாசிக்கிறேன். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். கணவனை இழந்தவள், 2 பிள்ளைகளை இழந்தவள், உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்தவள். இப்போ கர்த்தர் அவளுக்கு திருப்பி கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? மருமகள் ரூத்தும் போவாசம் போய் குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கையில ரூத் வந்ததுனால, நகோமியோட வந்ததுனால போவாஸ் கணவனா கிடைச்சாங்க, அவங்க போயிட்டாங்க. கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். ஆனா கர்த்தருடைய பிளான் அது இல்லை. திட்டம் என்ன தெரியுமா? திட்டம், சரி நம்ம நகோமிக்கு என்ன கொடுக்கணும்? நகோமி இவ்வளவு இழந்தாலும் அவளுக்கு என்ன கொடுக்கணும்? அப்ப கர்த்தர் பார்த்தார், ரூத்தின் பிள்ளைய கொண்டு வந்து நகோமி மடியில கொடுத்து, இதுதாம்மா உன் பிள்ளை. இந்த வசனம் இப்படிதான் முடிக்குது, வளர்க்கிற தாயானாள். அப்போ ரூத்தின் பிள்ளை நகோமி என்னன்னு கூப்பிட்டுருப்பா? பாட்டின்லாம் இல்லை, அம்மான்னு கூப்பிட்டுருப்பாங்க. எவ்வளவு ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. யாரையும் அனாதையா, யாரையும் திக்கற்றவர்களாய், யாரையும் தள்ளிவிடப்பட்டவர்களாய் அவர் விடுவதே இல்லை. எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் என் ஆண்டவர். அதுவும் முதிர் வயதுல குழந்தை, முதிர் வயதுல பிள்ளை, வளர்க்கிற தாயானால். அப்போ ஒரு குழந்தைய வளர்க்கும் போது ஏற்படுகிற ஒரு அனுபவம் பாருங்களேன். அவங்க அந்த குழந்தைய வளர்க்குறதுல நல்ல எங்கேஜ்டா இருப்பாங்க. அந்த குழந்தைய பராமரிப்பதில், பாதுகாப்புதில், பள்ளிக்கு அழைத்து கொண்டு போவதில், அந்த குழந்தைக்கு எல்லா காரியங்களையும் செய்வதில், அதுக்கப்புறம் அவங்க லைஃபே எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ரொம்ப ரொம்ப ஆண்டவருடைய திட்டம் ரொம்ப நல்ல திட்டம் பிரியமானவர்களே. அந்த 3 பேரை சொன்ன அண்ணால் 84 வயது. அதே போல காலேப் 85 வயது. அவன் சொல்றான், மலை தேசத்தை எனக்கு தாங்க. அது ஒரு மிஷனரி ஜெபம் என்று சொல்லுவாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்க, எங்களுக்கு ஒரு மலை தேசத்தை கொடுங்க. யோபுவின் வாழ்க்கையில கூட அதான் பார்க்கணும், இரட்டிப்பான நன்மை. ரூத்தின் வாழ்க்கையில கூட போறோம், வயது சென்ற பிறகும் அவளை தாயாக்கி அவளை அனாதியாய் விடல,
அவள் குடும்பத்தை கர்த்தர் கட்டினார். எல்லாரும் சொல்லுவாங்க இது நகோமியின் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ரூத்தின் பிள்ளை என்று சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை. அதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். 103ஆம் சங்கீதத்தை நம்ம திரும்பிக் கொள்ளலாம். 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 103:5. நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென் சொல்லுங்க. வயது எப்படி வருதுன்னா திரும்பவும் வாலிப வயதை போல உங்க வயது மாறுகிறதாம். எவ்வளவு ஆச்சரியமான கர்த்தர் பாருங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இது பிராக்டிக்கலா ஒரு விஷயம். வயசான பிறகு ஆண்டவர் அந்த 2 பெரியவங்களுக்கு ஆலயத்தில் இருந்த பெரியவங்களுக்கு, அதாவது 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணுவாங்க, 40வது நாள் குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்துல தான் சிமியோனையும் அன்னாளையும் கொண்டு வந்து யோசேப்பும் மரியாளும் ஆலயத்துல கொண்டு வந்தாங்க. அப்போதான் சிமியோனையும் அன்னாளையும் பார்க்கிறாங்க. பிறப்புல எல்லாரும் ஆண்டவரை தேடி போனாங்க, இல்ல அப்படிதானே? ஆண்டவர் போய் தேவதூதர் போய் அந்த மெய்ப்பரிடத்துல சொல்லுகிறார், பரமசேனையின் திரளுடைய சத்தம் கேட்கிறது, மெய்ப்பர்கள் வந்து பார்த்தார்கள், அப்படிதானே? அதுக்கப்புறம் சாஸ்திரிகள் வந்து பார்த்தார்கள், அப்படிதானே? ஆனா இந்த வயது சென்றவர்களுக்கு மாத்திரம் இயேசுவே தேடி அவர்களிடத்துல போனார், கொண்டு போகப்பட்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? எங்களால முடியலங்க. எங்க வாழ்க்கையில தனிமையா வீட்டுல எங்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூட ஆள் இல்லை. என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த வயசாச்சு, என்னால முடியவே இல்லை. என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்காக நான் என்ன செய்ய வரேன், அவ்வளோ கவலையா இருக்கிறேன். எனக்கு அந்த பலன் இல்லை, அந்த சக்தி இல்லை, அந்த மன தைரியம் இல்லை, அந்த கரேஜ் இல்லை. நான் நினைக்கிறேன் என் ஆயுசு நாட்கள் முடிந்து போகுதுன்னு ஒரு பயம்லாம் இருக்கு. கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், நமது ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்மால முடியாது அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டா நம்மை தேடி வந்து உதவி செய்வார். அல்லேலூயா. தேடி வந்து நற்செய்தியை கொடுப்பார். நம்மை தேடி வந்து அவரே தேடி வருவார். அவரே நமக்காக தேடியும் கொடுப்பார். அவரே வருவாருங்க. நல்ல செய்தியோட, நல்ல சுகத்தோட அவர் வருவார். எத்தனை பேருக்கு ஆண்டவரே வரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க? உங்க முடியாத சமயத்துல மருத்துவமனையில் நீங்க ஐசியூல படுத்திருக்கலாம். நீங்க போய் உங்களுக்காக நீங்க போய் தேட முடியாத ஆண்டவரை போய் தேடி ஆலயத்துல போய் நிற்க முடியாது. மருத்துவமனையில அல்லது வேறு வீடுகளில உட்கார்ந்து இருக்கலாம், நடக்க முடியாம, எழுந்திருக்க முடியாம, படுக்க முடியாம வேதனையோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தேடி வருவார். நியூ டெஸ்ட்மென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வந்த இடங்கள் எல்லாம் அவர் தாமே தேடி போனார். யாரும் அவரை தேடி வரல. நிறைய சுகங்களை அப்படி கொடுத்தார். அவர் தேடி போனவங்க ஒரு பெரிய திரள் கூட்டம் நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டது. ஆனா யாராலெல்லாம் முடியாதோ, இந்த பெதஸ்தா குலத்துல யாரும் முடியாது, அவனால எழுந்திருக்க கூட முடியாது, அவனை அவர் தேடி அவர் போனார். அந்த மாதிரி எத்தனை பேர் அவர் தேடி போனார் என்பதை நீங்க மனதில் கொண்டு வாங்க. நான் இன்னும் சொல்லுவேன், 85 வயதுல உங்களுக்கு அந்த பலனை 45 வயதில் இருந்தது போலவே உங்களுக்கு கொடுப்பார். 140 வருஷம் அதற்கு பின்பு வாழ்ந்தான். மோசே 120 வருஷம் அவன் வாழ்ந்தான். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நெடுநாளாய் வாழ்கிற கிருபை கொடுத்திருக்கிறார். நீடித்த நாட்களை கொடுத்திருக்கிறார். கமசாஸ் கழுகுக்கு சமமான வாழ வயதை கொடுத்திருக்கிறார். அதனால நாங்க பாதி வழியிலே போயிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் பூரண ஆயுசு கொடுத்திருக்கிறார். அதனால
அதே ஸ்ட்ரென்த்தோட எழும்புங்க. நல்லா ஆண்டவர் சொன்னார், எழும்பு எழும்பு ஸ்ரீயவன், உன் வல்லமையை தரித்துக்கொள். நான் பலவீனப்பட்டவன் சொல்லாத, பலவீனப்பட்டவன் உன் பாளையத்தில் இருப்பதில்லை தான் வேதவசனம் சொல்லுகிறது. அவர் அவர் பலத்தை கொடுக்கிற கர்த்தர். அவர் நல்லா அவங்க மனதில் எழுதுங்க. 85 வயது, 100 வயது, 120 வயது, 110 வயது, நாங்க அப்படி வாழ்ந்து சுகமாய். இவன் சொன்னாரு, சிமியோன் சொன்னாரு, இப்போது என்னை சமாதானத்தோட போக விடுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரியவர், அதாவது தோல் அந்த அந்த இதுல சாய்ந்து, அந்த கோலில் சாய்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டே மரித்தான். யார் அது? அந்த கொஸ்டின் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவரை தொழுது கொண்டே அப்படியே மரிக்கிற கிருபை. வயசான பிறகு யார் அது? கண்டுபிடிங்க, எனக்கு எழுதி அனுப்புங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த தீர்க்கமான ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலோசனை பின்பற்றி நாங்கள் நெடுநாளாய் வாழ்ந்து மலை தேசத்தை கால் மிதிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். போக்கும் வருத்தமாய் இருக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். யுத்தத்துக்கு போகிற வல்லமை எங்களுக்கு தாரும். என்ன போராட்டங்கள், இழப்புகள், மரணங்கள் வந்தாலும் யோபு போல திடகாத்திரமாய் நிற்கிற, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற கிருபை எங்களுக்கு தாரும். மோசே போல 40 வருஷம் எகிப்துல, 40 வருஷம் வனாந்தரத்துல, 40 வருஷம் இயேசுவின் பணிக்காக வாழ்ந்தது போல 120 வருஷம் கண்கள் கூட மங்கவில்லை. அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல நெடுநாளாய் வாழ்கிற கிருபை எங்களுக்கு தாரும். ஆமாண்டவரே, புதிய ஏற்பாட்டில் அநேகர் அப்படி வாழ்ந்தாங்க. இந்த நாளிலும் கூட நாங்களும் வாழ்ந்து ஜெபித்து உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து ஆலயை விட்டு நீங்காமல், நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த விஷன், நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம், நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை நாங்கள் காணும் வரையில எங்கள் வாழ்க்கை மறைந்து போகாது, எங்கள் ஆவி பிரிந்து போகாது, நாங்கள் மடிந்து போக மாட்டோம். எப்பொழுதும் கூட ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள், வியாதியில இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்களை கர்த்தர் குணமாக்குவீராக. வறுமையில் இருக்கிற வாழ்க்கையில பெரிய செழிப்பை கொடுப்பீராக. திருமணத்திற்காக இயங்குகிற பிள்ளைகள், நான் எப்படி போய் தேடுவேன்? உங்களுக்காக ஆண்டவர் வந்து தேடி கொடுப்பார். ஆமீன். ஆண்டவரே வருவார். உங்களால முடியல அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் வருவார். ஏன்னா சிமியோனால தேட முடியாது, அன்னாரால தேடி போக முடியாது. ஆனால் அவரை தேடி ஆண்டவர் வருவார். வந்தார், வருவார். உங்களுக்காக ஆண்டவர் வருவார், அழைத்து கொண்டு வருவார். எலியேசரை அல்ல, அவரை அழைத்து கொண்டு வருவார். குழந்தை பேருக்காக அவர் உதவி செய்வார். கர்ப்பத்தின் கனி திறக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அந்த பிள்ளையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடு மகளே, நான் கொடுக்கிற குழந்தைய உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தின் பிறப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா கேன்சர் வியாதிகள் மறையட்டும். நுரையீரலிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்றில் இருக்கிற உபாதைகள், யூட்ரஸ் இயேசுவின் நாமத்திலே குணமடையட்டும். மென்சுரேஷன் சர்க்கிள் சரியாக இயங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஞானத்தினாலே நிரப்பும். அது மாத்திரமல்ல, கர்த்தாவே, தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தினாலே நிரப்பும் சுவாமி. ஜெயம் கர்த்தரால் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தார், உயர்வை தாரும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை இல்பொருளாக மாற்றும். அவர்கள் துன்மார்க்கிற்கு வரும் பலனை நாங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும். கழுவுக்கு சமமான வாழ வயதை திரும்ப தந்த ஆசீர்வதியும். பயத்தையும் சந்தேகத்தையும் புறம்பே தள்ளும். நாங்கள் ரூத்தை போல வாழ்கிற கிருபையும், நகோமியை போல வளர்க்கிற தாயானால் என்று சொல்லப்படுகிற கிருபை, அநேக பிள்ளைகளை வளர்த்து எடுத்து உமக்கென்று சாட்சியாய் நிறுத்துகிற கிருபை எங்களுக்கு தாரும். எல்லா துதிகனமையும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.